மாநாடு பார்த்துருக்கீங்க. அதில் தந்தை பெரியார் அண்ணா இவர்களை ஒரு கேலி சித்திரமாவோ அவர்களை விமர்சிக்கும் வகையில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தது. அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் பங்கேற்றிருந்தாங்க. இதில் நீங்கள் 2 திராவிட கட்சிகளையும் இருந்திருக்கீங்க, சீனியர் பொலிட்டிஷியன். இதை பற்றி என்ன? அதாவது இது மருத்துவமனை திறப்புழா கொஞ்ச இடத்துல நீங்கள் அரசியல் கேள்வி கேட்குறீங்க. நான் ஆன்மீகமாக பதில் சொல்லணுன்னாக்கா அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான். ஏன்னா அவர் கையில் வேல் இருக்குது. ஆனால் நான் இப்படி நான் சொல்கிறேன். அப்படி நான் பொதுவாக அரசின் சார்பாக ஏறத்தாழ ஓராண்டு காலத்திற்கு முன்னால் அரசின் சார்பாக அறநிலைத்துறையின் சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு என்று ஒரு சிறப்பான ஒரு மாநாடு பழனியிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டில் எந்த விதமான அரசியல் அடையாளங்களுமே கிடையாது. எந்த வித அரசியல் அடையாளம் கிடையாது. எல்லா அடிகளாரும் வந்தாங்க. கொண்டக்குடி அடிகளாலிருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான ஆன்மீக தொண்டு செய்து கொண்டிருக்கிற அடிகால் பெருமக்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள்.